ஞானம் தன் வீட்டை கட்டி 7 தூண்களையும் சித்திரம் தீர்க்கிறது. ஆமே, ஞானம் தன் வீட்டை கட்டுகிறது. வீடுன்னா உடனே நினைச்சிடப்படாது. நல்ல பழங்கி கல் வச்சு, நல்ல கருங்கல் வச்சு, நல்ல சுட்ட செங்கல் வச்சு, இல்ல நம்ம பிளாக்கு கல் வச்சு கட்டுற வீடுன்னு நினைச்சிடப்படாது. தன்னுடைய சரீரம் என்கிற தேவனுடைய வீடு. ஆமென், ஹalleluya. பாருங்க, ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்தது. ஆமென், ஹalleluya. அப்ப 7 தூணுள்ள ஒரு வீட்டை 7 தூணுள்ள ஒரு வீட்டை ஒரு மனுஷன் கட்டுகிறதுன்னு நினைச்சிடப்படாது. ஆமென், ஹalleluya, ஹalleluya. நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். ஞானம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், தன்னுடைய ஆண்டவருடைய வீடாகிய நம்முடைய சரீரத்தை சித்திரம் 7 மகிமையான மகத்துவமான அவருடைய இரக்கத்தினால் 7 உபத்திரவத்தையும் தாங்கி, 7ன்னா ஒரு பூரணப்பட்டிருக்கிறது. எதுவும் 7 வார்த்தை சொன்னது 7 இந்த மாதிரி 7 தூண்களையும் ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தருடைய 7 கண்களுக்கு பிரியமான நம்முடைய சரீரத்தை பரிசுத்தப்படுத்தி, நம்முடைய சிந்தனையை, நம்முடைய யோசனையை சுத்திகரித்து ஆண்டவருடைய சமூகத்தில் சித்திரம் தீட்டப்பட்ட சரீரமாக மாற்றுகிறது. ஆமென். ஆண்டவர் தங்குற ஆலயம் எப்படி இருக்கணும்? நல்ல 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 சித்திரம் தீட்டப்பட்டதாக, தேவனுடைய அன்பு உடையதாக, தேவனுடைய இரக்கம் உடையதாக, தேவனுடைய மகிமை உள்ள சரீரமாக மாற்றணும். ஆமென், ஹalleluya, ஹalleluya. அப்ப நம்முடைய சரீரத்தை சித்திரம் தீட்டி ஆண்டவராகிய தேவன் நம்மோடு வாசம் செய்வதற்காக, நம்மோடு இருப்பதற்காக, நம்மை நடத்துவதற்காக நம்முடைய சரீரத்தை அவருக்கு பரிசுத்தமாக கொடுக்கிறது தான் இந்த சித்திரம் தீட்டி. பாருங்கள், ஞானம் உள்ளவன். ஞானம் யாருக்கு இருக்கு? கர்த்தருக்கு கர்த்தருக்கு பயப்படுகிறது எப்படி நம்ம புரிந்து கொள்ள முடியும்? ஊழியக்காரனுடைய உபதேசத்தையும் ஊழியக்காரனுடைய இந்த வாயிலிருந்து வருகிற ஆண்டவருடைய வேதத்தின் எச்சரிப்புகளையும் அறிந்து புரிந்து அதற்கு பயந்து கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவன் ஞானம் உள்ளவனாக இருக்கிறான். ஆமென், ஹalleluya, ஹalleluya. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா யோசிக்கணும். ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம்தான் ஞானம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.